தம்பி வணக்கம். வணக்கண்ணா. தமிழ் தரவுகள் சேனல். அதாவது நீங்கள் இப்போ வந்து சூப் வகைகள் நிறைய பண்ணுறீங்க. இது வந்து எப்படின்னா, நீங்கள் இருக்கிற இந்த மைதானம் வந்து பொன்விழா மைதானம். இது ரொம்ப சிறப்பு வாய்ந்த, சூலூரை பொறுத்தவரை சிறப்பு வாய்ந்த ஒரு இடத்துல நிற்கிறீங்க. அப்போது இந்த இடத்துல இருந்துட்டு நிறைய அதாவது நடந்து போகிறதுக்கு நடைபயிற்சிக்காக நிறைய பேர் வர்றாங்க. அவங்களுக்கு நீங்கள் செய்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சேவை தான். நீங்கள் இதை பற்றி என்ன சொல்கிறீங்க, என்னென்ன வச்சுருக்கீங்க, என்னென்ன சூப் வச்சுருக்கீங்க, எல்லா டீட்டெயிலும் சொல்லுங்கள். நம்மக்கிட்ட இந்த நெல்லிக்காய், வாழைத்தண்டு, அருகம்புல், சுக்குட்டிக்கீரை, முடக்கத்தான், ஆவாரம்பூ, கேரட், பீட்ரூட், இந்த மாதிரி 16 வகையான இது இருக்குண்ணா, ஜூஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 வகையான சூப் இருக்குது. அதுக்கப்புறம் முருங்கீரை இருக்குது. அதுக்கப்புறம் இது பூண்டு இருக்குது. உங்களுக்கு எதாவது ஜீரணமாகணும், டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் பூண்டு சாப்பிட்டீங்கன்னா அது கம்ப்ளீட் ஆகிடும். சரி, வேறு என்னென்ன வச்சுருக்கீங்க? வேறு பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு இருக்குது. இந்த கல் பிரச்சனைக்கான சம்மந்தப்பட்ட வாழைத்தண்டு ஜூஸ் இருக்குது. அருகம்புல் இருக்குது. மன அழுத்தம், அப்புறம் சுகருக்கு சம்மந்தப்பட்ட இது இருக்குது, அருகம்புல் இருக்குது. அதுக்கப்புறம் சுக்குட்டிக்கீரை இருக்குது, வயிற்றுப்புண்ணுக்கு ஆற்றுறது, வாய்ப்புண்ணு, வயிற்றுப்புண்ணுக்கெல்லாம் சுக்குட்டிக்கீரை இருக்குது. பாவக்காய் இருக்குது. அப்புறம் நெல்லிக்காய் இருக்குது. நரைமுடி வராமல் தடுக்கிறதுக்கு. சரி, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, எப்படி இந்த ஒரு எண்ணம் வந்தது? நான் 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர் டிஎஸ்ல சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ட்ராப் பண்ணிட்டு சரி மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணுமே, ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணுவோம்னு சொல்லி தானே நான் இது பண்ணேன். நல்ல விஷயம். எந்த ஊர் உங்களுக்கு? சொந்த ஊர்? ஒண்டிப்பூரில். சொந்த ஊர் அதுதானே? சொந்த ஊர் அதுதான். சரி, ஒண்டிப்பூர்லேருந்து வந்து சூலூரில் பண்ணுறீங்க இல்லையா? சூலூர் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு ஊர். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இந்த ஊருங்கனால உங்களுக்கே தெரியும். இங்கே பொங்கல் விழா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க. இந்த மக்கள் வந்து காலையில் வாக்கிங் 5 மணிக்கே ஆரம்பிச்சிடுறாங்க இல்லையா? அப்போ அவங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல சேவை தான் செஞ்சுருக்கீங்க. நினச்ச மாதிரியே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய முயற்சி தொடரட்டும். வாழ்த்துக்கள். உங்கள்